சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த வழி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த அக்டோபர் மாதம் எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்க போது, யார் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, அது மட்டும் இல்லாம குரு பகவான் இதனால் வரைக்கும் ராசிக்கு பாக்கியத்துல இருந்தாருங்க. இப்ப 10ஆம் இடத்துக்கு உச்சம் பெற போகிறார். சனிக்கு குருனுடைய பார்வை கிடைக்க போகுது. சுக்கரனுடைய நிலையும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் ராசிக்கு 12ஆம் இடத்துல நீசம் பெறுகிறார். ராசிக்குள்ள சூரியனும் பலம் இழக்கிறார். இது எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை இந்த மாதத்துல உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க. துலாம் காலபுருஷனுக்கு 7வது ராசியா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சுவாதி நட்சத்திரம் துலா ராசியில 2வது நட்சத்திரமா வரும். சுவாதியோட அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா ராகு. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மார்கழிய முதல் பகுதி உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். காரணம், ராசிக்கு பாக்கியத்துல குரு பகவான் அமர்ந்து ராசிக்குள்ள செவ்வாயும் இருக்க, சரிங்களா? குரு, அதாவது செவ்வாயை குரு பார்க்கறது சிறப்புங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மார்கழிய முதல் பகுதியில வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நன்றாகவே இருக்கும். தன்னம்பிக்கையும் தைரியமும் சற்று கூடுதலாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். எதிலும் அதாவது எந்த சூழலையும் சமாளிக்கின்ற ஒரு தன்மை தற்போது உங்ககிட்ட வெளிப்படும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், குடும்பத்துல இருந்து வந்த தேவையற்ற வீண் குழப்பங்கள், இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சரியாகும். ஏன்னா குடும்பாதிபதி நல்லா இருக்கு. இதனால வரைக்கும் செவ்வாய்க்கு சனியினுடைய பார்வை கிடைத்ததுனால கடந்த காலங்கள்ல குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை, சண்டை, கருத்து வேறுபாடு, கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மைகள், இது போன்ற நிலைகளை கொடுத்திருப்பாருங்க. ஆனா அத்தகைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். ஓரளவுக்கு குடும்ப வாழ்க்கை நன்றாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். 2வது, இந்த காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம செவ்வாயும் புதனும் ராசிக்குள்ள இருக்கிறதுனால வேகம் விவேகம் ரெண்டுமே உங்ககிட்ட வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல புத்திசாலித்தனம் தற்போது வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? அது மட்டும் இல்லாம முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். வேலை, தொழில், உத்தியோகம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு காரியத்துக்காக நீங்க ஒரு முயற்சி எடுத்தாலும் அதில் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். 2வது, ராசிக்கு 10ஆம் இடத்துல இந்த மாசி 2வது பகுதியில குரு பகவான் உச்சம் பெறுவாருங்க. 10ஆம் இடத்துல குரு துலாத்தை பொறுத்த வரைக்கும் குரு உச்சம் பெறது ஒரு வகையில நல்லதுன்னு கேட்டால் கண்டிப்பா நல்லது கிடையாதுங்க. ஆனா சில நல்ல விஷயங்களையும் இது கொடுக்கும். காரணம், 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனை உருவாக்கி கொடுப்பாருங்க. வீடு, மனை, வாகனம், இது சார்ந்த விஷயங்களை வாங்குவது, விற்பது, இது போன்ற நிகழ்ச்சிகளையும் இது போன்ற நிகழ்வுகளையும் குரு ஏற்படுத்தி கொடுப்பார். 2வது, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு கல்வி ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா புதனும் நல்லா இருக்கார், பிளஸ் குருவும் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடமான கல்வி ஸ்தானம் தொடர்பு கொள்றது சிறப்பு தான். ஸோ அவங்களுக்கு ஸ்டடீஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் நல்ல ஒரு குரோத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா தூர இடங்கள், அதாவது கடகம்ன்றது ஒரு நீர் ராசி. அந்த இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்போது கண்டிப்பாக தூர இடங்களுக்கு நகர்த்தி பணிபுரிய வைக்கிறது, தூர இடங்களுக்கு சென்று அங்க படிக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறது, இது போன்ற விஷயங்களோட வாழ்க்கையில தற்போது வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சனிக்கு குரு பார்வை கிடைக்கிறது, பிளஸ் சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா சனியை தொடர்பு கொள்றது சிறப்பு தான். கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறது, அல்லது வீடு கட்டுறது, அல்லது வீடு வாங்குறது, ஸோ இது போன்ற விஷயங்களையும் உங்களால் இந்த காலகட்டங்களில் அமைத்து கொள்ள முடியும். அதற்கடுத்து இந்த மார்கழிய 2வது பகுதியில குறிப்பா பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு ராசிக்குள்ள சூரியன் நீசம் பெற, லாபாதிபதி ராசிக்குள்ள பலம் இழப்பாருங்க. 2வது, ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய சுக்கிரனும் பாத்தீங்கன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைந்து நீசம் பெறுவார். அப்போ லாபஸ்தானம் பலம் இழக்குது, ராசி அதிபதியும் பலம் இழக்கிறதுனால மார்கழிய 2வது பகுதி குறிப்பா அக்டோபர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா சில முக்கியமான விஷயங்களை தவிர்க்கிறது நல்லா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் அதற்கு முன்னாடியே செய்யறது நன்றாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வரவு எவ்வளவுதான் இருந்தாலும் இன்னொரு பக்கம் செலவுகளும் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம்.
அதற்கடுத்து ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல சனி தனித்து இருக்கிறது வேற, குரு பார்வையில் இருக்கிறது வேறங்க. தனித்த சனி கடன் நோய் எதிரியை வெல்லக்கூடிய அமைப்பை கொடுப்பார். குரு பார்வை, ஏன்னா இங்க குரு 6ஆம் அதிபதியாவே வருவார். அதுதான் சூட்சமமான விஷயம், சரிங்களா? தன்னுடைய வீட்டை பார்க்கின்ற கிரகம் அந்த வீட்டை வலுப்படுத்தும். அந்த வகையில குரு 6ஆம் இடத்தை பார்க்கும்போது ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கிட்டு தான் தேவை. ஏன்னா ராசிநாதனும் பலம் இழந்து போனதாலையும் ஆத்ம காரகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூரியனும் பலம் இழந்து போனதுனால இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் ஆரோக்கியத்துல நீங்க அக்கறை எடுத்துக்கணும். கடன் போதுமான அளவுக்கு வாங்குங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுதான். அதனால எதையுமே பாத்தீங்கன்னா ஒரு அளவோட இருந்துக்கிட்டா பிரச்சனை கிடையாது. அளவுக்கு மீறி நீங்க ஒரு விஷயத்துக்குள்ள போகும்போது நுழையும் போது மட்டும்தான் அது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். ஸோ அதனால இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஹெல்த்தை நீங்க பார்த்துக்கணும். தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்கிறத முடியாது தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும். செலவுகளை கொஞ்சம் நீங்க குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? முதல் பகுதி சாதகமா இருக்கு. முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் முதல் பகுதியை செய்து முடிக்கிறது சிறப்பா இருக்கும். 2வது பகுதி உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சுமாரான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.